ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ். காயின் ஆபேல்னு ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு இந்த ஸ்டோரியில் பார்க்கலாமா? தேவன் படைச்ச முதல் மனுஷனான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. முதல் பையன் பேரு காயின், 2வது பையன் பேரு ஆபேல். காயினும் ஆபேலும் வளர்ந்து வேலை செய்ய தொடங்கினாங்க. காயின் காய்கறிகள், பழங்கள், தானியங்களை பயிரிடுகிற வேலையை செய்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்தான். காயினும் ஆபேலும் கர்த்தரை ரொம்ப நேசிச்சாங்க. காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக போனாங்க. காயின் நிலத்தின் கனிகளான காய்கறிகளையும் பழங்களையும் காணிக்கையா கொண்டு போனான். ஆபேல் அவனோட ஆட்டு மந்தையில முதல்ல பிறந்த ஆடுகள்ல நல்ல புசு புசுன்னு அழகா இருந்த ஒரு ஆட்டுக்குட்டிய கொண்டு போனான். கர்த்தர் ஆபேலையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா காயினையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளல. ஏன் காயினோட காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறவங்களோட முகத்தை தான் பார்ப்போம். பைபிள்ல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு. ஆமா குட்டீஸ், கர்த்தரும் அந்த காயின் ஆபேலோட இருதயத்தை தான் பார்த்தாங்க. காயின் அவனோட மனசுல என்ன நினைக்கிறான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சுது. காயின் அவனோட தம்பி ஆபேல் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால அவன் மேல பொறாமப்பட்டு ரொம்ப எரிச்சலா கோபமா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் தன்னோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னும் காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் எரிச்சலா இருந்தது அவன் முகத்திலேயே தெரிஞ்சது. அதை பார்த்த தேவன் காயின் கிட்ட கேட்டாங்க, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையான்னு? அப்படின்னா நீ உன் தம்பிய நேசிச்சு அவனுக்கு உதவி செய்தா உனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனாலும் காயின் நல்லது பண்ணவே இல்லை. தம்பி ஆபேல அவன் இன்னும் பகைச்சு வெறுத்தான். ஆபேல் இருக்கிறதுனால தானே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு நினைச்சு தந்திரமா ஒரு திட்டம் போட்டான் காயின். காயின் ஆபேல் கிட்ட பேசிக்கிட்டே யாரும் இல்லாத வயல்வெளியில கூட்டிட்டு போனான். அந்த வயல்வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஆபேல கொஞ்சு போட்டான் காயின். ஆபேல கொஞ்சது வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான் காயின். ஆனா கர்த்தர் காயினை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் காயின் கிட்ட, உன் தம்பி ஆபேல் எங்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு காயின், எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியான்னு கர்த்தர் கிட்ட கேட்டான். அப்போ கர்த்தர் காயின் கிட்ட கேட்டாங்க, நீ ஆபேலை என்ன செய்தாய்? நீ கொஞ்சம் உன் தம்பி ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை பார்த்து கூப்பிடுதேன்னு சொன்னாங்க. இதுதான் குட்டீஸ் இந்த உலகத்திலே நடந்த முதல் கொலை. தப்பு பண்ணின அந்த காயினுக்கு கர்த்தர் தண்டனையும் கொடுத்தாங்க. என்ன தண்டனை தெரியுமா? இதுவரையும் நீ நட்ட மரம் செடி எல்லாமே உனக்கு பலன் தந்துச்சு. ஆனா இனி நீ பயிரிடும் போது அது உனக்கு பலன் தராது. நீ நிலை இல்லாம இந்த உலகத்துல அலைந்து திரிகிறவனா இருப்பேன்னு கர்த்தர் தண்டனை கொடுத்தாங்க. அப்போ காயின், ஐயோ எனக்கு நீங்க கொடுத்த இந்த தண்டனை சகிக்க முடியாதேன்னு அழுதான். ஏசப்பா கூட எல்லாருக்கும் போதிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? உங்க சகோதரங்க கிட்ட சண்டையா பேசாம இருந்துட்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வந்தீங்கன்னா முதல்ல போய் உங்க சகோதரங்க கிட்ட பேசிட்டு வந்து உங்க காணிக்கையை கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி குட்டீஸ், இந்த சகோதரங்கன்னா யாரு? நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்க எல்லாரும் தான் சகோதரங்க. சகோதரங்க கிட்ட கோவப்பட்டா நீ எல்லாம் ஒரு வேஸ்ட், யூஸ்லெஸ், ஃபூல், முட்டாள் இப்படியெல்லாம் திட்டுறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு குட்டீஸ். இப்படியெல்லாம் பேசுகிற எல்லாரையும் ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? எரி நரகத்தில் போடுவாங்க. நரகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? நரகத்தில் பயங்கரமான தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புழுக்கள் எல்லாம் சாகாமல் இருக்கும். எல்லாரும் வலியில் சத்தமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. லைட்டாக சூடுபட்டாலே எவ்வளவு வலிக்கும் நமக்கு. நரகத்தில் அப்போ எவ்வளவு வலியாக இருக்கும் குட்டீஸ். நாம் எல்லாரும் அந்த நரகத்துக்கு போகாமல் ஏசப்பா கூட ஜாலியாக இருக்க பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா குட்டீஸ்? உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி கூட சண்டை போடக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும்.
அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், யாருக்கிட்டேயுமே சண்டை போடக்கூடாது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் பண்ணணும். அப்போ தான் ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஒருவேளை என்னால் கோபப்படாமல் சண்டை போடாமல் இருக்க முடியலையே, சடனாக கோபம் வருதேன்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணீங்கன்னா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், கோபப்படக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். அப்போ ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா குட்டீஸ்?